நம்ம கையிலும் எழிலும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோஸ்ட் பண்ணுற அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தெளிவா சொன்னாங்க. அதாவது நீங்க ஏதாச்சும் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு கயலுக்கும் எழிலுக்கும் மார்க் கொடுக்குறீங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா, அத வந்து விட்டுருங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, போட்டியா மட்டும் பாருங்க. உங்க பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, செஃப் சரவணனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கோவம் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல்கிட்டயும், எழில்கிட்டயும் பேசும்போது கூட கோவம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவரோட மனச மாத்திடுச்சு. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் ஒரு டிஷ் செய்றாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அவரோட மனசே மாற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது நம்ம கயலுக்கும், எழிலுக்கும் தான். செஃப் சரவணன் வந்துட்டு 2 பேர்கிட்டயும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து தப்பா நினைச்சிட்டேன் அப்படி இப்படிங்கிற மாரி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.